சின்ன விஷயம். ஒரு பெரிய உளவியல் ஆய்வாளர், ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய அம்மா இருக்காங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பாங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இந்த பையனை நல்லா படிக்க வச்சு அவ்வளோ பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. அவர் அவங்க அம்மாவை சந்திக்கிறதுக்காக விடுமுறைக்கு ஊருக்கு போறார், லீவுக்கு வீட்டுக்கு வரார். அவர் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு கிராமம். ஆனாலும் இப்போ எல்லாம் டெவலப் ஆகி போச்சு இல்லையா, எல்லாம் ஒரு மாதிரி சிட்டி லிமிட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. இவர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டு வரார். வரும்போது பார்க்குறாரு, இவங்க அம்மா இவருடைய சப்ஜெக்டான ஒரு சைக்காலஜிக்கல் புக்கு, அதுவும் இங்கிலீஷ் புக்கு எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா இது, நம்ம அம்மா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் அந்த காலத்து 8ஆம் கிளாஸ், இவங்க இங்கிலீஷ் புக் எடுத்து வச்சு படிக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆதங்கத்தோட போய் கேட்குறாரு, அம்மா நீங்க இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியுதாம்மா அதில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நான் இதை படிக்கணுன்றதுக்காக எடுத்து வைக்கல தம்பி, இதை நான் வெளியே உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது, வெளியே உட்காந்து இருந்தா இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க போகிறவங்க வரவங்கலாம் சும்மானா ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, வம்பளத்துக்கிட்டு இருப்பாங்க, புறம் பேசுவாங்க. குறிப்பாக அந்த பொண்ணு இப்படி, இவங்க இப்படி, அந்த குடும்பத்தில் இப்படின்ட்டு எதையாவது புறம் பேசுறதுக்காகவே வருவாங்க. நான் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து முக்கியமான இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு, அவங்கள தொந்தரவு கொடுக்கூடாது சொல்லிட்டு என்னை கடந்து போயிடுவாங்க. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது, இது எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் சும்மா விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சைக்காலஜி ரிசர்ச்சருக்கு வீட்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமாகி போச்சு. ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மையை அந்த தாய் அன்றைக்கு அந்த மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் நம்மை தவறு செய்ய தூண்டுவதற்கு வாய்ப்பு தராமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு உளவியல். மற்றவர்களுடைய தப்பான பார்வையிலிருந்து, எண்ணங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு, விடுவித்துக் கொள்வதற்கு நாம் எவ்வளவு மெனக்கடுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படா எங்கடா சான்ஸ் கிடைக்கும் அடுத்தவங்களை பத்தி பேசலாம், மெகா சீரியல் மாதிரி எதையாவது குத்தி கொதறிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்ற தேடிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து, குறிப்பா புறம் பேசும் விஷயங்கள்ல இருந்து நம்ம விலக்கிக் கொள்வதற்கு, வெளிவருவதற்கு தயாரா இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 பேர் சேர்ந்தா போதும், டீ கடையா இருக்கட்டும், ரேஷன் கடையா இருக்கட்டும், குழாய் அடியா இருக்கட்டும், என்ன பேசுறோம், மற்றவர்களுடைய நடத்தையை குறித்து, செயல்பாடுகளை குறித்து தெளிவில்லாத ஒரு விஷயத்தை பேசி குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட அங்கிருந்து வெளியே நாம தெளிவா இருக்கிறது ரொம்ப உத்தமமான காரியம். இதற்கு நாம முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையையும் மனதையும் மகிழ்வாக வைத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். என்ன ஒரு பெரிய அதிசயமான ஒரு உண்மை அப்படின்னு சொன்னா, 8ஆம் வகுப்பு படித்த அந்த தாய் எத்தனையோ படித்த அந்த மகனுக்கு சொல்லி கொடுத்தது போல நம்ம வீட்டிலேயும் எளிய மனிதர்கள் நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்போம். அங்கிருந்து நிறைய அறிவு ஊற்றுக்கள் பெருகி கொண்டே இருக்கும். அவற்றை அள்ளி முகர்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய அறிவும் வளரும். நன்றி. இன்றைக்கு ஒரு உணவுப் பொருள், பலகாரம், ஒரு நல்ல பலகாரத்தை பத்தி நம்ம பேசுவோம். அதிரசம். தீபாவளி பண்டிகை, கிறிஸ்துமஸ், பொங்கல், எல்லா பண்டிகையிலையும் குறிப்பா இந்த பலகாரம் இல்லாம ஒரு பண்டிகையே இருக்காது. அதே போல கல்யாணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சீர் கொடுக்குற பலகாரங்களும் இந்த அதிரசம் இல்லாமவே இருக்கவே இருக்காது. ஏன் இந்த அதிரசத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்முடைய நாட்டில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பண்டிகை காலங்களுக்கு எங்கெங்கயோ இருந்து நிறைய பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாம் சேர்ற காலம் இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப அது இல்லை. அப்படி வரும்போது பல நிலைகளை தாண்டி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உறுதியான ஒரு உணவு, உடல் உறுதிக்கான ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அதிரசம். அரிசியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, நிறைய ஊட்டச்சத்து அரிசியில் இருக்கு. அது நேரடியா போய் சேரும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும். வெள்ளத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், அந்த தாதுக்கள் மிக சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, வெள்ளத்துல இரும்பு சத்து இருக்கு,
மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. இவையெல்லாம் அப்படியே நேரடியா அந்த அதிரசத்துல மூலியமா நம்மளோட உடல்ல போய் சார்ந்து உடல் உறுதியை அதிகப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த விளையாட்டு நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உறுதி தரக்கூடிய உணர்வு அதிரசம். அதனால அதிரசம் சாப்பிடுவோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதனுடைய நேரடியா இனிப்பு எடுத்துக்கிறதுனால அதிகமான பாதிப்புகளை உருவாக்குறதுனால அளவோட சாப்பிடுவோம். எதா இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.